ஹலோ மக்களே, சகுந்தலா தேவி யார் இவங்க? இவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து இவங்கள சொல்றாங்க. நான் நேத்து நம்மளோட மிஸ்டர் தமிழன் பாலா அண்ணா சேனல்ல இவங்கள பத்தி ஒரு பயோகிராஃபி மூவி போட்டிருந்தாரு, பாத்துருந்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்டு இன்ஸ்பயர் ஆகி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவங்கள பத்தி பார்க்கும்போது தேடி பார்க்கும்போதுதான் ரொம்ப ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ரொம்ப மோட்டிவேட்டா இருந்துச்சு. முக்கியமா பெண்களாகிய நாம இவங்கள பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். கண்டிப்பா பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ பாருங்க. இப்போ வாங்க, அவங்க யாரு, அவங்க எப்படி இப்ப இந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கியமா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம், இனிமே நமக்குலாம் நிறைய விஷயம் தெரியாமலே இருக்கு. இவங்க அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அப்பவே எவ்வளவு இன்டெலிஜென்ட்டான மனிதர்கள்லாம் நம்ம இந்தியாவில இருந்திருக்காங்க பாருங்களா. என்னங்க USA, என்னங்க லண்டன், சைனா, கொரியா, இந்தியாவில இல்லாத அறிவாளிகளாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு. சகுந்தலா தேவி இவங்கள ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவங்கள ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்களோட 3வது வயசுல இருந்தே இவங்க வந்து ஒரு ஹியூமன் கால்குலேட்டராகவே மாறிடுறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலி பத்தி பார்க்கலாம். ஒரு நார்மலான பிராமண குடும்பம். இவங்க பெங்களூர்ல பிறக்குறாங்க. அவங்க அப்பா வந்து சர்க்கஸ்ல வந்து ஒர்க் பண்றாரு. சர்க்கஸ்ல மெஜிஷியனா இருக்காரு. அவங்க பொண்ணுக்கு வந்து, அதாவது இந்த சகுந்தலா அம்மாக்கு வந்து கார்ட்ஸை வச்சு நம்பர்ஸை மெமரி பண்ற இதுவை வந்து சொல்லி கொடுக்குறாரு, சும்மா ரேண்டமா விளையாடுறதுக்காக. ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆயிடுது. இதை யூஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா சர்க்கஸ்ல பார்த்துட்டு இருந்த வேலையவே விட்டுட்டு அவங்களோட பொண்ணை 3வது வயசுல இருந்து அவங்களோட இந்த மெமரி பவரை யூஸ் பண்ணி நிறைய ரோட் ஷோஸ்லாம் வந்து, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுங்க, அவளே வந்து அதை கால்குலேட் பண்ணி எந்த விதமான கால்குலேட்டரும், இதெல்லாம் நான் சொல்றது அவங்க வந்து 1920s பிறக்குறாங்க. 1920களில் பிறக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போதுலாம் யோசிச்சு பாருங்க, ஒரு 1926 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்குது. அப்பெல்லாம் கால்குலேட்டர் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்பெல்லாம் இல்லாம எல்லாமே அவங்களோட மென்டல் பவர்லயே அவங்க வந்து யூஸ் பண்ணி சொல்றாங்க. இதை வச்சு அவங்க அப்பா வந்து காசு பாக்குறாரு. இதுல முக்கியமான விஷயம், சகுந்தலா தேவி ஸ்கூலுக்கே போனதில்லை. அவங்க காலேஜ் எந்த விதமான படிப்பறிவுமே இல்லாம அவங்களோட மேக்ஸோட பவர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அட்மோஸ்ட் இவங்க வந்து ஒரு பெரிய பெரிய வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல இவங்க வந்து போட்டிருக்காங்க. இவங்களோட சாதனைய என்ன பண்ணாங்கன்றத வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன். இப்ப இவங்களோட 6வது வயசுல வந்து இவங்க மைசூர் யூனிவர்சிட்டியில அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு ரேண்டமா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து பெருக்க சொல்றாங்க, அதாவது மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அவங்களும் எந்த பேப்பர், பேனா, கால்குலேட்டர் எதுவுமே இல்லாம அவங்களோட மென்டல் எபிலிட்டிலேயே வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணை வந்து லண்டன் கூப்பிட்டு போறாரு. அங்க நிறைய யூனிவர்சிட்டிலலாம் இதே மாதிரி அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க, பேரும் புகழோட வராங்க. அதுக்கப்புறம் திரும்பி அவங்க இந்தியா வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு IAS ஆஃபீஸரை வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் லேட்டரா ஒரு 20 years கழிச்சு அவங்களுக்குள்ள ஒத்து வரல, டிவோர்ஸ் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களோட இந்த கால்குலேட்டிங் பவர் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி US ஒருத்தர் வந்து இவங்களோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றாரு, 13 டிஜிட் ஒரு நம்பர் கொடுக்குறாரு. அதாவது ரேண்டமா பிக் பண்றாங்க. ஆல்ரெடி இவங்க இப்ப எப்படி கொடுப்பாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஆன்சரை போட்டு பார்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஷீட்டை வச்சுட்டு இவங்க கிட்ட சொல்லுவாங்க, இவங்க கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலான்னு. ஆனா இவங்களுக்கே தெரியாது 13 டிஜிட் நம்பர், அதாவது இந்த பக்கம் 13 டிஜிட் நம்பர் மல்டிப்ளைஸ் இந்த பக்கம் 13 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு இதோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 13 டிஜிட் நம்பரை அவங்க வந்து பேப்பர்ல எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க வந்து ஆன்சரே சொல்லிட்டாங்க. 52 செகண்ட்ல இவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஈவன் அப்ப இருந்த ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் பேர் வந்து எனக்கு மறந்துருச்சு, நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாத்துக்கோங்க. அந்த 13 டிஜிட் நம்பரையும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாத்துக்கோங்க. அவர் அந்த 13 டிஜிட் நம்பரை அவரோட நோட்ல எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்களா. ஆனா கம்ப்யூட்டர் இதுக்கு 62 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சா ஆன்சரை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு.
அப்பனா பாத்துக்கோங்க கம்ப்யூட்டரை விட எவ்வளவு ஃபாஸ்டா இவங்க மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு இவங்கள வச்சு அந்த காலத்துல யூஎஸ்ல எல்லாம் வந்து இவங்க மூளை எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ்க்கே என்ன சொல்றதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஸ்கொயர் ரூட், அதுக்கப்புறம் 3rd ரூட், 7th ரூட் ஆஃப் நம்பர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சைட்ல டிஸ்பிளே பண்றேன். இதெல்லாம் வந்து செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்ல அவங்க வந்து ஆன்சர் சொல்லிடுவாங்களாம். எக்ஸ்ட்ரீம் லெவல் 23rd ரூட் ஆஃப் நம்பர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்களாம் வித்தின் 50 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டுன்னு. 23rd ரூட் ஆஃப் 201 அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அதுக்குமே அவங்க வந்து 15 செகண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்களாம். அப்பனா பாத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து வியப்படைஞ்சு நிறைய பேர் அவங்கள பத்தி புக் எழுதியிருக்காங்க. அவங்களோட இதுவை வந்து இவங்களோட சாதனைகளை வந்து கின்னஸ் புக்ல போட்டிருக்காங்க. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர் கூட வாங்க. அவங்களோட ஃபேமிலியில வந்து அவங்க அப்பா சைட்ல எல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜர். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. இவங்கள பத்தி உங்களுக்கு இன்னுமே முழுசா தெரியலனா நீங்க கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ எதையோ சர்ச் பண்ணி பாப்பீங்க. இவங்களோட வீடியோஸ் நிறைய இருக்கு, போய் பாருங்களேன். நான் காலையில ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்களோட அந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி தெரியுமா அப்படிதான் நான் பாத்துட்டு இருந்தேனே. ஆக்சுவலி என்னடா இது இப்படி இருக்காங்க. இன்னுமே என் போனுக்கு ஏதாவது ஓடிபி வந்துச்சுன்னா அந்த 4 டிஜிட் நம்பரும் அந்த 6 டிஜிட் நம்பரையும் மக்கப் பண்ணிட்டு திருப்பி பார்த்துதான் நான் எழுதுறேன். அந்த நிலைமையிலதான் நான் இருக்கேன். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க பொண்ணை ஃபைட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கூட்டு போயிட்டு இவங்களோட மேரேஜ் லைஃப்குள்ள நம்ம போக வேணாம். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் வந்து கொஞ்சம் ட்ராஜடிஸ் இருக்கும். அது நமக்கு தேவையில்லாதது. ஒரு மதரா இதை ஏன் நாம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பொண்ணுக்காக அவங்க கரியரையும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுதான் உலகம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை வரலாறுல ஒரு சில தருணங்கள்ல நீங்க அம்மாவா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து கண் கலங்குவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் இவங்க சந்திச்சு வந்திருக்காங்க. ஒரு அம்மாவா எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து அவங்களோட பெண் குழந்தைக்கு அவங்க பொண்ணுக்கு பாக்குறதுக்காக அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போயிருக்காங்க. அவங்க பொண்ணு இவங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள பாக்கணுன்றதுக்காக கூட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போற ஒரு அம்மா தான். ஒரு அம்மாவாவும் எப்படி இருக்கணும், இல்ல படிக்கவே இல்லை நம்மளோட வந்து என்ன நம்மளோட டேலண்ட்டுக்கு படிப்பு தான் எல்லாமே காரணம், படிப்பு இருந்தாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்றத வந்து உடைச்சு எரிஞ்சவங்க தான் இவங்க. படிப்புன்றது நம்மளோட அறிவை வளர்க்குமே தவிர நம்ம எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக படிக்கவே கூடாதுன்னு சொல்லல. படிக்காத மேதைகள் நிறைய பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க. அதுல இவங்களும் ஒண்ணு. படிக்காம மேக்ஸ் யோசிச்சு பாருங்க. படிச்சாலே நமக்கெல்லாம் மேக்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். படிக்காம மேக்ஸ் அப்படியே கரைச்சு குடிச்சு ஹியூமன் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்களோட ரெக்கார்டையும் பீட் பண்ண ஒருத்தர் இருக்காரு. இப்போ 2013 ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவ்வளவுதான் அந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கெல்லாம் ஒரு ஃபோன் நம்பரை மனப்பாடம் பண்றதுக்கே படாத பாடா இருக்குங்க. இவங்க என்னங்க இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இவங்க இறந்துட்டாங்க 2013 அவங்களுக்கு மாரடைப்பால இறந்துட்டு இருக்காங்க. அவங்களோட 83வது வயசுல அவங்க இறந்துட்டு இருக்காங்க. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின முக்கியம் நான் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லா படிக்கணும். இவங்களோட இதுவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஸோ அந்த புக்கையும் படிச்சுட்டு லேட்டரா உங்ககிட்ட வந்து அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கூகுள் வந்து 2020 இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட போட்டோவை வந்து கூகுள் சர்ச்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா இவங்க என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் ரேண்டமாவோ இல்ல இவங்க ஆன்சர் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஸ்கிரீன்ல நான் போடுறேன் பாருங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இவங்க உலகத்துல போகாத நாடே இல்லையா. எல்லா நாட்டிலயும் இவங்களை கூப்பிட்டு இவங்களோட மென்டல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணணும், இங்க எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு இவங்களை கூப்பிட்டு அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இவங்க மட்டும்தாங்க ஜெயிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து நிறைய எலெக்ஷன்ஸ்ல நின்று இருக்காங்க. அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டரா இருந்த நம்மளோட இந்திரா காந்தி அம்மாவே எதிர்த்து வந்து இவங்க நின்று இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். அவங்களோட வீடியோ பாருங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது அம்மாவா நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைம் இருந்துச்சுன்னா மிஸ்டர் தமிழ் சேனல்ல அந்த வீடியோவை பாருங்க. சகுந்தலா தேவின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருப்பாரு. ஒரு அம்மா ஒரு பெண் குழந்தைய வளர்க்கறதுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறிடுறாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் அம்மாவா அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா விஷுவலைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க.
நமக்கு நம்மளோட ட்ரீமும் முக்கியம். அதை விட நம்ம பிள்ளைங்களோட கனவும் நம்ம முக்கியம். நம்மளோட ட்ரீம்காக, நம்மளோட பேஷனுக்காக நம்ம பிள்ளைங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதை அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. உங்க பிள்ளைங்க எப்படி வளரணும்னு அவங்க முடிவு அதாவது அவங்க முடிவு பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் எல்லாமே நீங்க கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். உங்க கனவை நோக்கி நீங்க ஓடும்போது உங்க பிள்ளைங்களை விட்டுறாதீங்க. நம்மளோட கனவும் முக்கியம், நம்மளோட குடும்பமும் முக்கியம், நம்மளோட ஃபேமிலியும் முக்கியம், நம்ம பிள்ளைங்களும் முக்கியம். ஸோ ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோல அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஸோ உங்களை பத்தி தேடி பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பெண்களுமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆண்களுமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருத்தவங்க தான். எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. இந்த வீடியோ எதுக்காகலாம் இதை பத்தி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை பத்தி எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த நம்பர்ஸ் எல்லாம் சைட்ல போடுறேன் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க. எப்படி இப்படி இருக்க முடியுது, எந்த எஜுகேஷனும் இல்லாம? எனக்கு தெரியல, உண்மையாவே தெரியலங்க. நம்மளாம் படிச்சு சில இப்பெல்லாம் ஒரு ரெண்டாம் இந்த சைடு ஒரு 4 நம்பர், இந்த சைடு ஒரு 4 நம்பர் கொடுத்தாலும் என்னால மல்டிப்ளை பண்ணி சொல்றதுக்கு நம்ம வந்து ஒன்னு கால்குலேட்டரும் இல்ல பெண், கண்டிப்பா பெண் பேப்பராச்சும் இருக்கும். அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்றாங்க. அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன் பாருங்க. காப்பிரைட் வருமானு தெரியல, ஆனாலும் சைட்ல ஆட் பண்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம இன்னுமே நிறைய கத்துக்கணும், இந்த வயசுல நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுது. இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க பிள்ளைங்களையும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்காங்க பாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். முக்கியமா அதான் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படியும் இருக்காங்க நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி இருந்தவங்களும் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன வருதோ நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. சொல்லணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதை பத்தி நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.